முருகு. அழகான இந்த பெயருக்கான காரணம் என்ன தெரியுமா? மெய் எழுத்துக்களான இம், இர், இக், அதாவது மெல்லினம், இடையினம், வல்லினம், இந்த மூன்றையும் குறிக்கிற மாதிரி இந்த 3 மெய் எழுத்துக்கள். இதோடு உயிர் எழுத்தான ஊ சேரும் போது அதோட ப்ரொனன்சியேஷனே மாறும். மு, ரு, கு. இந்த 3 எழுத்துக்களும் 3 சக்திகளை குறிக்கும். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. முருகு அப்படின்னா எளிமை, அழகு, இளமை, துடிப்பு, தைரியம், நல்ல மனம். இந்த 6 விஷயங்களை உட்புகுத்தியதுதான் முருகு. முருகனுக்கு இருக்கிற அந்த வெளிப்புற தோற்றமும் உட்புற பண்பும் இருக்குல்ல, இதுதான் முருகனை வழிபடுற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கின்றது இப்ப வரைக்கும் ஆழமான நம்பிக்கை. அடுத்ததா சரவண பவ. முருக பக்தர்களோட தாரக மந்திரமே இதுதான். ச அப்படின்ற எழுத்துக்கு மங்களம்னும், ரான்ற எழுத்துக்கு ஒளினும், வா என்ற எழுத்துக்கு சாத்விகம்னும், ந அப்படின்ற எழுத்துக்கு போர்னும், பவ அப்படின்ற எழுத்துக்களுக்கு உதித்தவன் அப்படின்னு பொருள். இது எல்லாத்தையும் இப்ப சேர்த்து படிச்சு பாருங்க. மங்கள ஒளி வீசி சாத்விகமும் போர்குணமும் கொண்டு உதித்தவன் முருகப்பெருமான், சரவணன் அப்படின்றத அர்த்தம். முருக தத்துவம். சரத்தை வசப்படுத்தினா காலத்தை வெல்லலாம், காலனை வெல்லலாம், கடவுளை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண வார்த்தைகள் கிடையாதுங்க, விளக்குறேன். சரவணன் முருகப்பெருமாள் இன்னொரு பெயர். இந்த சரவணன் பேரு காரணமே பார்த்தீங்கன்னா சரத்தை பேஸ் பண்ணதுதான். சரம் அப்படின்னா மூச்சுன்னு அர்த்தம். இந்த மூச்சை மட்டும் நம்ம கட்டுப்படுத்தினா காலத்தை நம்மளால வெல்ல முடியும், காலன் அதாவது மரணத்தை வெல்ல முடியும், கடவுளையும் பார்க்க முடியும்ன்றாங்க ஆன்றோர்கள். இதன் வடிவுல வந்ததுதான் சரவணன் அப்படின்ற பெயர். தொல்காப்பியத்துல சீயன் அப்படின்னா முருகன்னு பொருள். இது மட்டும் இல்ல, சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடற்புன்சி, வேல்பொர்சி, பின்புன்சி இப்படின்னு பல பெயர்கள் நம்ம அப்பன் முருகப்பெருமானுக்கு இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. எல்லாத்தையும் தாண்டி முருகப்பெருமானோட 125 வேறு பெயர்கள் என்னென்னன்றத இப்ப முழுமையா பார்க்கலாம். சக்திபாலன், சரவணன், சுப்பிரமணியன், குருபரன், கார்த்திகேயன், சுவாமிநாதன், தண்டபாணி, குக அமுதன், பாலசுப்பிரமணியன், நிமலன், உதயகுமாரன், பரமகுரு, உமைபாலன், தமிழ்ச்செல்வன், சுதாகரன், சத்குணசீலன், சந்திரமுகன், அமரேசன், மயூரவாகனன், செந்தில்குமார், தணிகை வேளன், குகானந்தன், பழனிநாதன், தேவசேனாபதி, தீஷிதன், கிருபாகரன், பூபாலன், சண்முகம், உத்தமசீலன், குருசாமி, திரு ஆறுமுகம், ஜெயபாலன், சந்திரகாந்தன், பிரபாகரன், சௌந்தரேயன், வேல்முருகன், பரமபரன், வேலையா, தனபாலன், படையப்பன், கருணாகரன், சேனாபதி, குகன், சித்தன், சைலொளிபவன், கருணாலயன், திரிபுரபவன், பேரழகன், கந்தவேல், விசாகனன், சிவகுமார், ரத்னதீபன், லோகநாதன், தீனரீசன்,
சண்முகலிங்கம், குமரகுரு, முத்துக்குமரன், அழகப்பன், தமிழ்வேல், மருதமலை, சுசிகரன், குமரன், தயாகரன், ஞானவேல், சிவகார்த்திக், குஞ்சரி மணாளன், முருகவேல், குணாகரன், அமுதன், செங்கதிர் செல்வன், பவன்கந்தன், திருமுகம், கதிர்காமன், வெற்றிவேல், ஸ்கந்தகுரு, பாலமுருகன், மனோதீதன், சிசிவாகனன், இந்திரமருகன், செவ்வேல், மயில்வீரா, குருநாதன், பழனிச்சாமி, திருச்செந்தில், சங்கர்குமார், சூரவேல், குருமூர்த்தி, சுகீர்தன், பவன், கந்தசாமி, ஆறுமுகவேளன், வைரவேல், அன்பழகன், முத்தப்பன், சரவணபவன், செல்வவேல், கிரிசலன், புலிசாயுதன், அழகன், தண்ணீர் மலையன், ராஜவேல், மயில் பிரீதன், நாதரூபன், மாலவன் முருகன், ஜெயக்குமார், செந்தில்வேல், தங்கவேல், முத்துவேல், பழனிவேல், கதிர்வேல், ராஜசுப்பிரமணியம், மயூரகந்தன், சுகதீபன், குமரேசன், சுப்பையா, கார்த்திக், சக்திதரன், முத்துக்குமரன், வேளவன், கதிர்வேளன், விசாகன், கந்தன், பாலன், குமாரன், அகிலிப்பு. கருப்பை வாசம் செய்யாத கடவுள்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா 2 கடவுள்கள் தான். அதுல ஒருத்தர் வீரபத்திரர், இன்னொருத்தர் முருகப்பெருமான். இந்த 2 கடவுள்களுக்கு இருக்க ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் ஆணையின்படி உதிச்சவங்க. முருக பக்தர்கள் முக்தி அடையணும் அப்படின்னா பிறவி பெருங்கடலை கடந்து முருகனோடு கலக்கணுமா. முருகனை வழிபடுறது நம்மளோட ஒட்டுமொத்த முன்னோர்களையும் எல்லா சித்தர்களையும் வழிபட்டதுக்கு சமமா. இதனாலதான் மற்ற கடவுள்களை காட்டிலும் முருக பெருமானுக்கு பக்தர்கள் புடைசூழ எப்பவுமே வளம் வந்துகிட்டே இருக்காங்க. நல்லபெரு மனத்தை நடுங்க வைப்பது, வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பவர்கள், தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது, கலந்த சிநேகிதருள் கலகம் உண்டாக்குவது, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது, குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது, ஏழைகள் வயிறெறிய செய்வது, தர்மம் பாராது தண்டிப்பது, ஒருதலை சார்பாக வழக்கு வைப்பது, உயிர்கொலை செய்பவருக்கு உபகாரம் செய்வது, களவு செய்பவருக்கு உளவுகள் சொல்வது, பொருளை இச்சித்து பொய் சொல்வது, ஆசை காட்டி மோசம் செய்வது, போக்குவரவு கூடிய வழியை அடைப்பது, வேலையை வாங்கி கொண்டு குறைப்பது, பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது, இருப்பவருக்கு பிச்சை இல்லை என்பது, கோள் சொல்லி குடும்பத்தை குலைப்பது, நட்டாற்றில் கையை நடுவது, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுப்பது, கற்பிழந்தவளோடு கலந்துரைவது, காவல் கொண்ட கண்ணியை கற்பழிப்பது, கணவன் வழி நிற்பவளை கற்பழிப்பது, கருவை களைப்பது, குருவை வணங்க கூசி நிற்பது, குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது, கற்றவர் தம்மிடம் கடுப்போடு நடப்பது, பட்சியை கூண்டில் பதைக்க அழைப்பது, கன்றுக்கு பால் ஊட்டாமல் கட்டி அடைப்பது, மாமிசம் உண்டு உடல் வளர்ப்பது, கல்லும் நெல்லும் கலந்து விற்பது, அன்புடையவர்க்கு துன்பம் செய்வது, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை அழிப்பது, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழிப்பது, பகை கொண்டு அயலவர் பயிர் அழிப்பது, பொது
வைப்பது, தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்வது,